இதான் அவங்களோட கோட்டை. இது நம்ம வைக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். சின்னதா பிசு அடிச்சாலும் நம்மள முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இட்டாச்சி, இது நீதான் எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன்டா, நீ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. சரி, ஒளிஞ்சிருந்தது போதும் இட்டாச்சி, வெளியே வா. கண்ணா பூச்சி ரே ரே. என்ன கக்காஷி, கண்டுபிடிச்சிட்ட போல. எப்படி இருக்கு நண்பா? சரி, என்கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கியிருந்தியே, ஞாபகம் இருக்கா? உங்க பாட்டி சீரியஸா இருக்காருன்னு. அதை வட்டியோட இப்ப செட்டில் பண்ற இல்ல ஏறி சங்கிலியே மிதிப்பேன். என்னடா கேட்ட? நீ உன் இஷ்டத்துக்கு ஊரே கொளுத்திட்டு போயிருவ, உன் தம்பியை மட்டும் இங்கேயே போட்டிருப்ப. நாங்க அனாதாசிரமா வச்சிருக்கோம், வாரவங்களாம் சோறு போட்டு வளர்க்க. நீ கொடுத்த காசு அவனுக்கு திங்கிறதுக்கும் தங்குறதுக்குமே சரியா போச்சுடா. பேலன்ஸ் இன்னும் 4 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை எப்படா பே பண்ற? அதை விடு, இப்படி தனியா வந்து மாட்டிட்டியாச்சு. நாங்க 10 பேரு, நீ தனி ஆளு. போட்டா என்ன ஆகும்? இல்ல போட்டா என்ன ஆகும்னு கேக்குறேன். அது மட்டும் இல்ல, நம்ம பசங்க ஒவ்வொருத்தனும் சிங்க குட்டிங்க, சிறுத்தை குட்டிங்க. நான் ஊன்னு சொன்னா உன்னை உழுதுருவாங்க. அப்படியே சரண்டர் ஆயிரு. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும், சிங்கிளா தான் வரும். என்ன லுக்கு வேற எங்கேயோ போகுது. என்ன இருக்கு பின்னாடி? அடே லூசு பயல, மறுபடி நீயா? இவங்களெல்லாம் கூட்டம் வந்த? நான் இப்பதான்டா மாசா ஒரு டைலாக் பேசினேன், அதை இப்படி தமாசாக்கி விட்டுட்டேடா. ஒன்னா என்ன அசிங்கப்படுத்தவே பிறந்து வந்தியாடா நீ? என்ன இட்டாச்சி, குட்டி பசங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்க? ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சு பாடம் எடுக்கிறியா என்ன? டொனேஷன் ஏதாவது வேணா கேளுப்பா, கூச்சப்படாத, பார்த்து பண்ணிக்கலாம். டே லூசு பயல, என்ன கேட்டான் பாத்தியாடா? இதாண்டா உங்ககிட்ட கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொன்னேன், அவங்கள கூட்டு வராதன்னு. நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கேல்ல, நீ நடத்து, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கக்காஷி, நீ என்னமோ கேட்டியே, கேட்கல, கொஞ்சம் சத்தமா கேட்கறியா? ஸ்கூல் ஆரம்பிச்சு பசங்களுக்கு பாடம் எடுக்கிற போல இதுவும் நல்லா தான் இருக்கு. இட்டாச்சி டீச்சர், A for apple, B for ball. ஆமாண்டா, ஆயா வேலை காலியா இருக்கு, வந்து ஜாயின் பண்றியா? அப்படியே உன் பசங்களையும் அனுப்பி வை. பெஞ்சு தூக்குறதுக்கு ஒட்டடை அடிக்கையில நம்மள்ட்ட ஆள் தேவை இருக்கு. நல்ல சேலரியா பார்த்து போடலாம். செமக்கலாய் வச்சு இப்ப அவன் மூஞ்ச பாக்கணுமே, காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டான். டே கஞ்சா குடிக்கு பீம், ஒன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன். நீ இந்துமதி கூட சுத்தாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்கல. இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா. இந்த நாள் உனக்கு டெத்து. டே காரோட காளியா, நீ இந்துமதி பின்னாடி சுத்தாதன்னு எத்தனை தடவை உன் வாயிலேயே குத்தி குத்தி சொல்லியிருப்பேன். நீ இன்னும் திருந்தல. வாடா வா, இன்னைக்கு உன்னை புலந்து கட்டாம விட மாட்டேன்டி. என்னடா இந்த காளியா இப்படி சண்டை போடுறான்? நான் இவனை காமெடி பீஸ்ன்னு நினைச்சேன். சரி, இவனுக்கு பெருசா தான் பண்ணணும்டா, ரொம்ப பெருசா பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் லவ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. காதலித்து பார், எதுக்கையோ வந்தாலும் ஏறி மிதிக்கணும்னு தோணும், குறுக்கையோ வந்தாலும் குத்தி சொருவணும்னு தோணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான். முதல்ல இவனை போட்டு தரலாம். என்ன இந்த வந்துட்டான்டா. டே போண்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இங்க ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன்ல, கேட்கல? ஹலோ கைஸ், பிரிபிரி அவங்களாம் தனியா விளையாடட்டும், நம்ம மொழியில சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோமா? பிரிபிரி. ஓகே, அப்படின்னா ஓகேவா, போவோம். டே மாயாவி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஒன்னாலதான்டா அந்த கிழட்டு போய என் அங்கிள் என்னை ரொம்ப அடிச்சான். உன்கிட்ட இருக்க எல்லா மந்திரக்கல்லையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. இல்ல உன் இத்து போன பாடியை பெட்டியில வச்சு பூத்திட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். மண்டல இறைச்சாடா மண்டையா? என்கிட்ட எதிரா மந்திரக்கல்லு? நான் 1 மாசமா பச்சை தண்ணி கூட பல்ல படாம ப்ரெஷர் தலைக்கேற அளவுக்கு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரக்கல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி என் ஆளுங்களை அதை எடுக்க அனுப்புனா, நீயும் அங்களும் ஏதோ உன் அப்பா வீட்டு சொத்தை நாங்க எடுக்கிற மாதிரி எங்களை அடிச்சு உதைச்சி அதை எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போவீங்க. டேய்,
மந்திரக்கல்லோட ஓனர் சிண்டு கூட எங்களை எதுவும் சொன்னது இல்லடா. நீங்க ஏதோ திருடங்கிட்டே திருடிட்டு கொடுப்பீங்க பாரு ஒரு பில்டப்பு, அதை கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா உன் அங்கிள் இருக்கான அந்த கிழட்டு பைய என் குடும்பத்தையே கேவலமா பேசிட்டான்டா, அதை மன்னிக்க மாட்டேன். வாடா, இன்னைக்குதான் உங்க கடைசி நாள், மோதி பாத்திரலாம் ஜாக்கி, வா. என்ன இட்டாச்சு, இவனுங்க இப்படி மாறி மாறி அடி வச்சுட்டு இருக்கானுங்க. கடைசியில நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுவாங்க போல இருக்க. வெயிட் பண்ணு, நம்ம கடைசி இறங்கலாம். இவனுங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தானே இருக்கு, பாப்போமே. அடே புளி மூட்டை டோரிமான், அனாதை பால இருந்த உனக்கு தங்க இடமும் கொடுத்து உனக்கு 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட என் பாக்கெட் மணியை மொத்தம் செலவு பண்ணி உனக்கு டோரா கேக்கா வாங்கி போட்டேனடா. என்னையும் எதுக்க துணிஞ்சிட்டேல்ல, வாடா வா, மோதி பார்த்துலாம். என்னடா பேச வைக்கிறியா? நீ ஜியான் சுனியா கிட்ட அடி வாங்கிட்டு என் முன்னாடி வந்து அழுது புலம்புவ. நான் தான் பார்க்கவே பாவமா இருக்குன்னு என்கிட்ட இருக்க கேஜெட் ஏதாவது உன்கிட்ட கொடுப்பேன். அப்பவும் அதை யூஸ் பண்ண தெரியாம தற்கூரி மாதிரி அவனுங்க கிட்டே அந்த கேஜெட்டை கொடுத்துட்டு மிதி வாங்கிட்டு வருவேன். அதை பொறுத்துக்கிட்டேன். சிசுக்காவை கரெக்ட் பண்ண கண்ட கண்ட கோமாளித்தனையெல்லாம் பண்ணுவேன். அவனை காரி துப்பி அனுப்புவா. அப்பவும் என் முன்னாடி தான் வந்து நிற்ப. அதுக்கும் நான் தான் போனா போதேன்னு ஏதாவது கேஜெட்டை கொடுப்பேன். ஆனா என் பாக்கெட் எடுத்துட்டு போய் கடல்ல முக்கி பார்த்த பாத்தியா, அதை மறக்க மாட்டேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. உன்னால எனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம்டா. நீயும் அப்பனும் சேர்ந்து காலம் பூரா வேலை செஞ்சாலும் இந்த பணத்தை சம்பாதிக்கவே முடியாதுடா. இனி என்னால பொறுக்க முடியாதுடா. பொறுக்காதத பொங்கு, அப்படியே இந்த புளி மூட்டையை பொங்க சொல்லுங்கடா. டோரிமான், தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. என் அப்பனை பத்தியே பேசிட்டியே. என் அப்பனை நான் கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கமா திட்டிருக்கேன். ஆனா என் அப்பனை நான் மட்டும் நட்டா திட்டுவேன், வேற எவன் திட்டினாலும் வெட்டு வேண்டாம். இன்னைக்கு உனக்கு கொத்து புரோட்டா படம் விட மாட்டேன்டா. வாடா வா. இட்டாச்சி, இப்படியே விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இவனுங்க விளையாடிட்டே இருப்பானுங்க. பொறுத்தது போதும், இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டா போச்சு, தெரிக்க விடலாமா? பாய்ஸ், யாரும் அவன் கண்ணை மட்டும் பார்க்காதீங்க. மீறி பார்த்தீங்க உங்க கதை முடிஞ்சுது. என்ன, கண்ணை பார்த்தா கதையை முடிச்சிருவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. என்ன அட லூசு பசங்களா, அவன் கண்ணை பார்க்காதீங்கன்னு தான்டா சொன்னேன். நான் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு சபதமே எடுத்துட்டாடா வந்தீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு வேற தெரியலையடா. டே ஜாக்கி, பீம், எழுமுங்கடா. என்ன கக்காஷி, தலை சுத்துதா? இதுக்கு பேர் மைண்ட் மேனிப்புலேஷன். இனி இவங்க ஏன் ஆளுங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க, எவன் உயிரை வேணாலும் எடுப்பாங்கடா. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா கக்காஷி? ஒரு கொசு நம்ம ஆளுங்களை எல்லாம் கடிச்சுதான். இந்த கொசுவை போய் நம்ம எதுக்கு அடிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போனா அது நம்மளே கடிக்க வருது. அதுக்கு தெரியாது போல. பட்டுன்னு அடிச்சா போட்டுன்னு போயிடும். எப்படி? பட்டுன்னு அடிச்சா போட்டுன்னு போயிரும்டா. இதாச்சு தலைவா, யுவர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். நாசமா போ, வாழ்த்துக்கள். சரிடா, எலும்பி தொலை, கடிச்சு கிடிச்சு வச்சிடாத. என்ன இட்டாச்சு, ஜோக் காட்டுறியா? ஜோக் காட்டுறியான்னு உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லடா அந்த சாஸ்கே. அல்லாரா விடுறவன். சிங்கத்தை போட்டோல பார்த்துருப்ப, டிவியில பார்த்துருப்ப, ஏன் மொபைல்ல கூட பார்த்துருப்ப. ஜூல போய் பார்த்துருக்கியா? பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்திருக்கியாடா? ஓங்கி மிதிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியாடா? என்ன சென்ஸு, இவன் பேசுறத பார்த்தா எங்கேயோ செமையா மிதி வாங்கியிருக்கான் போலயே. ஆமாண்டா, கொஞ்ச நாளாவே ஒரு டைப்ல நடக்கிறான். அப்பமே டவுட் இருந்துச்சு, ஆனா இப்பதான்டா கன்ஃபார்ம் ஆச்சு. செமையா வாங்கியிருக்கான். அடே தடியா, என்ன ஏண்டா அடிக்கிற? உனக்கு சாப்பிட கிலோ கணக்கில் வாங்கி போட்டனே, அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன ஒரு அடி! கராத்தே படிச்சவன் போல கருக்கி வீங்கினவனே. இனி ஒரு அடி என் மேல பட்டதுனாலும் சாஸ்கே செத்துருவான்டா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ தாண்டா வெண்ண. நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருந்தோம்.
லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு எங்களை கூட்டிட்டு வந்தியே. இப்போ இங்கேயே சாக போறோம். எனக்கு அது கூட பேச தோணலடா. ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் பேர் நம்ம டீமேட்ஸ்னு கூட்டு வந்தோமே, அவன் கண்ணை வச்சு அதை வித்த கட்டணும்னு உடனே அந்த பக்கம் ஓடிட்டானுங்கடா. இவனுங்களை நம்பி பெருசா இறங்கிட்டோம்டா. இனி அவ்வளவுதான் கக்காஷி, எல்லாம் முடிஞ்சது. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ஏதோ ஒரு புதுவிதமான ஜுட்ஸை யூஸ் பண்றான். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அவனை தட்டி தூக்கிடலாம். டேய், இனி நீ வாயை திறந்த ரசிங்கன் எடுத்தவன் மண்டையிலே இறக்கிடுவேன். கடுப்புகளை கலப்புறது. என்ன கக்காஷி, உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லு, சிறப்பா செஞ்சிடலாம். ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும். சாவை நேருக்கு நேர் பார்க்குற அந்த நிமிஷம், அந்த செகண்ட் என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கணும்டா. டே மூச்சு முட்டி செத்துறாதடா. நான் உங்களை கொல்ற மூட்லே இல்லை. நீங்க எப்பமாவது எனக்கு யூஸ் ஆவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க 3 பேர் என் டீம்ல ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு சேலரி லேக்ஸ்ல வரும். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு போனஸ் கூட உண்டு. என்னடா நடக்குதுங்க? அவன் என்னமோ அக்காட்சிக்கே மொத்தமா எரிச்சிருவேன்னு சொன்னான். இவன் என்னமோ இட்டாச்சியை குத்தி கிழிச்சிருவேன்னு சொன்னான். பணம்னு சொன்னதும் உடனே இப்படி வாயை பிளந்துட்டு ஓடிட்டானுங்க. சரி, நம்ம பைய கிளம்புவோம். பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நண்பா. வெல்கம் டு அக்காட்சுகி. இனிமே நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அப்படியே வெறித்தனமா. Here's a look at